இந்தியா வல்லரசாக இருப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தான் காரணம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கஞ்சா பழக்கம் அதிகரித்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். இந்தியாவில் இன்றைக்கு இரும்பு மனிதராக பிரதமர் நரேந்திர மோடி இல்லை என்று சொன்னால் இந்தியா ஒரு நாடாக இன்றைக்கு உலக வரைபடத்தில் இருந்திருக்கவே முடியாத சூழலை இன்றைக்கு ஏற்படுத்தியிருப்பார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ராகுல் காந்தியுடைய மகனார் இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு விளையாட்டு பிள்ளை போல இருக்கிறார், ஒரு கட்சி தலைவரை போல இல்லை. அங்கு வாக்குரிமை பீகாரிலே களவாடப்படுகிறது என்று சொல்லி என்னை பிரச்சாரம் செய்தார். நம்முடைய முதலமைச்சர் கூட பீகாருக்கு பிரச்சாரத்துக்கு போனார் காங்கிரஸ் இந்தி கூட்டணிக்காக. 243 இடங்களில் 202 இடங்களை வென்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி. யாரும் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு வரலாறு ரோட்டிலே நடமாட முடியவில்லை. 10 வயது பெண்ணில் இருந்து 70 வயது பெண்கள் வரையிலும் இன்றைக்கு ரோட்டில் நடமாட முடிகிறதா? கஞ்சா எங்கு பார்த்தாலும் கஞ்சா, கள்ளச்சாராயம். கள்ளக்குறிச்சியில் 65 பேர்கள் இறந்து போனார்கள் கள்ளச்சாராயம் குடித்து. 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கிறார் முதலமைச்சர். விவசாயி ரோட்டில் இறந்து போனால், விவசாயி கரண்டிலே அடிபட்டு போனால் 2 லட்சம் ரூபாய். ஆனால் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனால் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் உலகத்திலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த முதலமைச்சர்.